தேர்தல் நெருங்க இதெல்லாம் வரும்னு முதல்ல இருந்தால் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கேரளா உடந்த பிளேட் மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இன்னும் அடுத்த மாதம் இன்னும் நேரம் நடக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா பெரியசாமி வீட்டில் நடக்குது. அடுத்த அப்படி KN நேரு, ஏவாவேலு, முத்துசாமி இது மாதிரி ஆட்கள்லாம் அவங்க தேர்தலில் பெரிய சாமர்த்தியசாலிகள்னு கருதப்படுகிறவங்க வீட்டிலலாம் அமலாக்கத்துறை வரத்தாச்சு. அதுதானே அவங்க வழக்கமே தானே. பன்னீர்செல்வம் காலத்தில் சீஃப் செக்ரட்டரி ரூம்லேயே நடந்தது. அப்புறம் அதெல்லாம் இப்போ செய்தி இல்லை. அதெல்லாம் நடக்கலைன்னா தான் செய்தி. இந்த அமலாக்கத்துறை ரெய்டுகள் மூலமாக திமுகவை மிரட்டி பணிய வைக்க முடியும்னு பார்க்குறது. அது அப்போ இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. செந்தில் பாலாஜி பண்ணாத கொடுமைகளா? பைபாஸ் சர்ஜரி சொன்னது அதை கூட அந்த 3% என்ன சொன்னாங்க? அவருக்கு ஹார்ட்டே இல்லாமல் பிறந்தவர், அவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்னு அந்த அளவுக்கு போவாங்க. எதை வேணாம். இப்போ ட்ரம்ப் வீட்டில் ரைடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போகிற போக பார்த்தா அமலாக்கத்துறையை கண்டு பயந்து எல்லாம் போகிறதா இருந்தால் பழனிசாமி மாதிரி இருக்கிற சில பேர் தான் அங்கே. பழனிசாமி கூட இருக்கிற கூட்டம் யார்? அமலாக்கத்துறை பயந்த கூட்டம் தானே அவர் கூட இருக்கு. அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே அவங்களுக்கு பயந்தோம். செந்தில் பாலாஜி விட கொடுமை நடந்தது. எத்தனை திமுக கட்சி விட்டு வெளியிட்டான். அதே இவர் வீட்டில் பழனிசாமியுடைய சகல வீட்டில் ரைடு ஆனவொன்னு ரங்கமணி, தங்கமணி, போலாக்கமணி, செல்வமணி அவன் அத்தனை பேர் ஓட்டுட்டாங்க. அமலாக்கத்துறையினால நாட்டுக்கு என்ன நன்மைங்கிற கேள்விக்கு நீதிமன்றம் அதை கேட்டு கொண்டு பதில். நீ என்ன பண்ண? கைப்பற்றப்பட்ட காசெல்லாம் எங்க? அந்த ஆவணங்களில் நீ என்னத்தை கண்டுபிடிச்ச? செந்தில் பாலாஜி வீட்டில் என்ன எடுத்தாங்கன்னு இன்னைக்கு ஒன்றும் தெரியாதுங்க. வருஷக்கணக்காக உட்காந்துருந்தார். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. நேற்று தான் முதல்வர் அவர்கள் அந்த சுதந்திர தின உரையில் பேசியிருந்தார். மாநில உரிமைகளை மீட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு பேசியிருந்தார். இன்றைக்கு காலையில் அமைச்சர் பெரியசாமி அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. இதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் தேர்தல் நெருங்க இதெல்லாம் வரும்னு முதல்ல இருந்தால் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கேரளா உடந்த பிளேட் மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் அடுத்த மாதம் இன்னும் நேரம் நடக்கும். இது மாநில உரிமைகளை பாதுகாப்பாங்கிறத பாயிண்ட் மீட்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அது ஒரு பக்கம். அது முதல்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா பெரியசாமி வீட்டில் நடக்குது. இது அமைச்சர் தலைமைச் செயலகத்திலே ரைடு நடக்குது. அதான் ஏங்க பழனிசாமி காலத்தில் பன்னீர்செல்வம் காலத்தில் சீஃப் செக்ரட்டரி ரூம்லேயே நடந்தது. அப்புறம் அதெல்லாம் இப்போ செய்தி இல்லை. அதெல்லாம் நடக்கலைன்னா தான் செய்தி. சீஃப் செக்ரட்டரி கூட எங்கே வேணாலும் நடக்கும். இப்போ என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா பெரியசாமி வீட்டில் நடக்குது. அடுத்த அப்படி KN நேரு, ஏவாவேலு, முத்துசாமி, இவர் செந்தில் பாலாஜி வீட்டில் ஏற்கனவே நடந்துருச்சு. அப்புறம் இது மாதிரி ஆட்கள்லாம் அவங்க தேர்தலில் பெரிய சாமர்த்தியசாலிகள்னு கருதப்படுகிறவங்க வீட்டிலலாம் அமலாக்கத்துறை வரத்தான் செய்யும். அதுதானே அவங்க வழக்கமே தானே. எலெக்ஷனுக்கு முன்னாடி தீவிரவாத தாக்குதல் நடத்திட்டாங்க. பகல்காம் முடிஞ்சு போச்சு. மத கலவரம் ஒன்று வரணும். அது இன்னும் ஒரு 2 மாதத்தில் வரும். அப்புறம் அதுக்கப்புறம் இது ரைடுகள்லாம் எதிர்கட்சிகள் வீடுகளில் யாரெல்லாம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு உறுதியான அவங்களுடைய செயல்பாடுகளால் எலெக்ஷன் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு தெரியுற எதிர்கட்சிகள் வீடுகள் எல்லாம் ரைடெல்லாம் எதிர்பார்த்தது தான். அது பிரகாரம் வந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். அடுத்த மாதம் இன்னும் நிறையா வரும். இப்போ கொஞ்ச நாட்களாகவே அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் எல்லாருமே திமுகவை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அன்வராஜ் அவர்களும் இப்போ மைத்ரேயன் பல்வேறு முக்கிய புள்ளிகள் வராங்க. பாஜக அதிமுக கூட்டணி தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சு கொண்டே இருக்குல்ல, அதன் காரணமாக கூட ஒரு அழுத்தத்தை கொடுக்கலான்னு பார்க்குறாங்களா? இருக்கலாம். பட் அதில் திமுக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. வர்றவங்களையெல்லாம் சேர்த்திக்கூடாது. வர்றவங்களையெல்லாம் இது இவங்க வர்றதுனால கட்சிக்கு லாபமாக நஷ்டமாங்கிறதா திமுக ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எங்கள் மாதிரி திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் திமுக ஆதரிக்கிறதுக்கு காரணம் திராவிட இயக்கங்கிறதுனால தான். அது நிறுத்து போகிற மாதிரி போச்சுன்னாக்கா நாங்கள்லாம் வெளியே ஆரம்பிக்க வேண்டியதான். அது நாங்கள் வேறு ஏதாவது ஆளை பார்க்க வேண்டியது தான். அதிமுகலேருந்து வர்றதுனால ஆளுகள்லாம் உள்ளே சேர்த்துக்கிறதுல அர்த்தம் இல்லை. நேற்று அதை தான் சொன்னேன். பாலில் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். பாலை ஊற்றுனீங்கன்னா பரவாயில்ல. அதில் தண்ணி வருது கலக்குது, விஷமும் கலக்குது. ஜாக்கிரதையாக இருக்கும். டம்ளர் நிறையுதுன்னு பார்க்காதீங்க. பாலாக இருக்காதான்னு பார்க்குறேன். அதனால தான் யாரை சேர்த்துறீங்கிறதான ஜாக்கிரதையாக இருக்கும். வர்றவங்களெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்காதீங்க. உங்களுக்கு ஆபத்தாக முடியும். இந்த அமலாக்கத்துறை ரெய்டுகள் மூலமாக திமுகவை மிரட்டி பணிய வைக்க முடியும்னு பார்க்குறது. அது அப்போ இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. செந்தில் பாலாஜி பண்ணாத கொடுமைகளா?
பைபாஸ் சர்ஜரின்னு சொன்னால் அதை கூட அந்த 3%காரங்க என்ன சொன்னாங்க, அவருக்கு ஹார்ட்டே இல்லாமல் பிறந்தவர் அவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு போவாங்க அவங்க, எதை வேணாலும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இதெல்லாம் இதை எதிர்பார்த்தது தானே. பெரியசாமி அந்த பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் பெரிய ஆனவர். அதனால் அவர் வீட்டில் நான் வந்த மறிச்சா லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், இவங்கெல்லாம் தயாராக இருக்கணும், இல்லைன்னா பைத்தியக்காரத்தனம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் உதயநிதியெல்லாம் கூட ஜாக்கிரதையாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையாக இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை. இந்த ரைடெல்லாம் உங்களுக்கும் வரும். ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல பாஜக. ஆமாம், கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்றைக்கி அவங்க இருக்கிற நிலைமை, அவங்க எவ்வளோ பெரிய அழுத்தத்தில்ங்கிறாங்க. அகில உலகத்துலேயும் அவங்கள அதாவது வெறும் லோக்கலில் இந்தியாவில் மாத்திரம்தான் அவங்க இதாக இருக்கிறாங்க, ஒரு ஆபத்தானவர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் அகில உலகத்துக்கே ஆபத்தானவர்கள் முறையில் போயிட்டுருக்குது இல்லை. ட்ரம்ப்பு தினம் இப்போ ட்ரம்ப் வீட்டில் ரைடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போகிற போக பார்த்தா அமித்ஷாவுக்கு அதில் இது இல்லை, அமெரிக்காவில் போய் ரைட் பண்ண முடியல. அது பண்ணால் ட்ரம்ப் வீட்டில் இந்த ட்ரம்ப்பு கொடுக்குற தொந்தரவு எல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. அந்த மாதிரி அழுத்தத்தில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் லோக்கல்லையும் இது தொந்தரவு பண்ணாக்க அவங்க சும்மா இருக்க முடியுமா? அதனால தான் தன்னுடைய சர்வைவலுக்காக மிரட்டி பார்த்துக்கிட்டு. இல்லை, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ரைடு பண்ண வாய்ப்பு இல்லைல்ல. ஆதாரங்கள் இருக்குதுங்க. அது என்ன இவங்க வீட்டில் இருக்கிற ஆதாரம் மாத்திரம் கிடைக்குது உங்களுக்கு, உங்கள் வீட்டில் இல்லையா? அவ்வளோதான் கேள்வி. பொண்டாட்டி கற்பழந்தவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உன் பொண்டாட்டி யோக்கியமாக இருக்காளாங்கிறது தான் கேள்வி. இப்போ இவத்துக்கு எப்படி பேசினா தான் அவங்களுக்கு புரியும். அமலாக்கத்துறை ரைடு பண்ண வராங்க, ஏதோ ஒரு ஆதாரத்தோடு வராங்க, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இப்போ திமுகவினர் வந்து சிஆர்பிஎஃப் வண்டியை மறித்து போராட்டம் பண்ணுறது, அமலாக்கத்துறை ரைடு பண்ணக்கூடிய வெளியே இடத்துல வந்து தர்ணா பண்ணுறது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? திமுகங்கிறதுனால தப்புன்னு சொல்லிட்டீங்க, ஓகே, உங்களை பொறுத்தவரை ரைட்டு. ரஜினிகாந்த் வீட்டுக்கு ஒரு தடவை ரைடு வந்தாங்க. அவர் பெங்களூரில் இருந்தார், எங்கேயோ வெளியூரில் இருந்தார். உங்கள் வீட்டில் ரைடுன்னாங்க, வராமே விட்டார். வீட்டை திறக்க முடியல, 3 நாள் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, நடக்கலை. அப்போ உங்கள் லிபர்ட்டி டிவி இல்லை, இருந்திருந்தால் அதை பற்றி பேசியிருக்கலாம். ஃபருக் அப்துல்லா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது காஷ்மீரில் இந்திரா காந்தி அமலாக்கத்துறை அமைச்சாங்க. அவர் எல்லாத்தையும் உள்ளே விட்டார். வீட்டுக்குள்ளே திருட மூந்துட்டான்னு சொல்லி போலீஸ் ஆக்ஷன் எடுத்துட்டார். உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு அடி இல்லை, கால் எலும்பு முறிஞ்சு ஃப்ராக்சர். அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ஃப்ராக்சர் ஆகி கட்டு போட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஸ்ட்ரெச்சரில் தூக்கி போட்டு எல்லாத்தையும் காப்பாற்றினாங்க. அன்னையிலேருந்து காஷ்மீரில் ரைடுன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் பூரா லீவ் போட்டு ஊருக்கு போயிடுறான். அடி. நம்ம ஊரில் இன்னொருத்தர் அதை பண்ணார், இது பாக்யராஜ் சொன்னது. எம்ஆர் ராதா வீட்டில் ரைடு, அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே வந்துட்டாங்க. என் வீட்டில் திருட மூண்டுட்டான்ட்டார் இவர். ஊர் ஜனங்க கூட யோசிச்சு விட்டாங்க, போயிடுச்சு. செந்தில் பாலாஜி வீட்டில் அப்படி தான் செவிரேறி குவிச்சாங்க. அதைத்தான் நீதிமன்றம் கட்டுச்சு. உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்துச்சு? நீ யாரை கட்டு உள்ளே போன அப்படிங்கிறது கேள்வி. இன்றைக்கி ஒன்றும் பதில் இல்லை. அதே தான் லிபர்ட்டி டிவிக்கும் அதே தான் பதில். இல்லை, ஒரு அரசாங்க பணியாளர்கள் வேலை செய்ய வராங்க, அவங்களை தடுப்பது நியாயமெல்லாம் நீதிமன்றத்தை கேளு, அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது, வேலை செய்ய விடாமங்கிறதுனா அவள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கிடைக்கிறதுலாம் இன்றைக்கி நடக்காது. அவ்வளோ என்னங்க பள்ளிக்கூடத்தில் நாங்கள்லாம் பெரம்பல் அடி வாங்கியிருப்போம், இப்படித்தான் வாங்கணும்னு கிடையாது. கோடாக இருக்கும் முதுகில். இன்றைக்கி வாத்தியார் பெரம்பு எடுத்தாருன்னா தொலைச்சி போடுறாங்க. வேலை செய்ய விடாமல் தடுத்தான்னு சொல்லுவீங்களா நீங்கள்? திமுகங்கிறதுனால இவ்வளோ கேள்வி கேட்டீங்க. ரஜினிகாந்த் வீட்டில் இப்படி நடந்தவொடனே இப்போ பேசாமல் ஆகிடுச்சு லிபர்ட்டி டிவியா? அப்படி இல்லை, ஏற்கனவே உதயநிதி சொல்லியிருந்தாரு, என்னுடைய வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், தைரியம் இருந்தால் வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இது போன்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரத்தான் போகுது. அது என்ன வாங்கங்கிறது? நான் தான் சொல்கிறேன், வரிச்சு அடுத்தடுத்த இவங்கெல்லாம் அந்த கியூவில் ஸ்டாலின்லாம் ரெடியாக இருக்கணும். இல்லை, அவங்களே பயப்படாமல் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மிரட்டலுக்கு திமுக அடிபணியும் அப்படின்னு. அது அப்படி அமலாக்கத்துறையை கண்டு பயந்து எல்லாம் போகிறதா இருந்தால் பழனிசாமி மாதிரி இருக்கிற சில பேர் தான் அங்கே. பழனிசாமி கூட இருக்கிற கூட்டம் யார்? அமலாக்கத்துறையை பயந்த கூட்டம் தானே அவர் கூட இருக்கவங்கலாம். அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே அவங்களுக்கு பயந்தவங்க தானே. அமலாக்கத்துறை அவர் வீட்டில் அந்த ரைடு விட்டவுடனே தானுங்களா அவர்கிட்ட இருந்து எல்லாம் வெளியே வர்றாங்க. அவரால் தடுக்க முடியாது போல் இருக்குன்னு தெரிஞ்சது தானே கட்சி விட்டு வெளியே வர்றாங்க. அதே நிலை திமுக ஏற்படுமா? திமுக தான் வீட்டில் அவங்க வீட்டு தான் ரைடு பண்ணுறாங்களே. உங்கள் ஆசையை நான் மன்னிக்கணும், என்னால் உங்களுக்கு ஆதரித்து பேச முடியல. அவங்க வீட்டில் ரைடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. செந்தில் பாலாஜி விட கொடுமை நடந்தது. எத்தனை திமுககார கட்சி விட்டு வெளியிட்டா? அதே இவர் வீட்டில் பழனிசாமியுடைய சகல வீட்டில் ரைடு ஆனவொன்னு ரங்கமணி, தங்கமணி, பூலோகமணி, செல்வமணி, அவன் அத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கு அந்த நெருக்கடி கொடுக்கப்படுது. நீங்கள் பாஜக சேர்ந்துங்க அவங்களை விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடக்கலையே, இருந்தாலும் போகலையே. பதவி விட்டு தானே பறிச்சாங்க, அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியலையே.
இன்றைக்கி மந்திரியாக இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு சில பேரை வந்து மந்திரியாக இருக்காங்கங்கிறது அந்த செய்திகளில் சில பார்த்து தான் நமக்கு தெரியுது. இல்லாட்டினா அவ்வளோ மந்திரியாக இருக்காங்களேன்னு தெரியல நமக்கு. சில பேருடைய இலாக்காக்களே புரியல. ஏன்னா காற்றுல ஃபேன் காற்று வாங்குறதுக்குன்னு ஒரு இலாக்கா இருக்கிற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. எனக்கு போய் புரியல. அதனால் மந்திரி பதவிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து பயந்துக்கிறதில்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அமலாக்கத்துறையை திமுகவை சேர்ந்த ஏவாவேலு, KN நேரு, ஈரோடு முத்துசாமி, KN நேரு, இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க. இவங்களாம் ரெடியாக இருக்கணும். அடுத்தபடி இவங்க வீட்டுக்கெல்லாம் வரும். அந்த வரிசையில் வந்து உதயநிதி இருக்காங்க, ஸ்டாலின் இருக்கார். ஆனால் இன்றைக்கி வந்து நீதிமன்றம் வந்து பல்ல பிடுங்கிடுச்சு. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நான் தான் சொன்னேன். காஷ்மீர் ரைடுன்னு போய் சொல்லி பாருங்கள், அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அத்தனை பேர் லீவ் போட்டு விட்டுவிடுவோம். அமலாக்கத்துறையினால் நாட்டுக்கு என்ன நன்மைங்கிற கேள்விக்கு அந்த நீதிமன்றம் அதை கேட்டிருக்கு. இன்னைக்கு ஒன்றும் பதில் இல்லையே. நீ என்ன பண்ண? கைப்பற்றப்பட்ட காசெல்லாம் எங்கே? அந்த ஆவணங்களில் நீ என்னத்தை கண்டுபிடிச்ச? செந்தில் பாலாஜி வீட்டில் என்ன எடுத்தாங்கன்னு இன்றைக்கி ஒன்றும் தெரியாதுங்க. வருஷக்கணக்காக உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி ஒன்றும் எதுவும் தெரியாது. ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு சொத்து சேர்த்த தெரிஞ்சவனுக்கு அதை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியாதா? இவன் எப்படி வருவான்னு தெரியாதா? அவங்கிட்ட ஆள் இருக்கான்ல. ஒரு பிரபல இசையமைப்பாளருங்க, அவர் வீட்டுக்கு ரைடு வருது. அவங்கள தகவல் சொல்லிட்டாங்க. தகவல் சொல்லிட்ட உடனே அவங்க தப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அங்கேயும் ஆள் வச்சுருக்காங்க. பாதி பேர் இந்த பணக்காரங்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்க அமலாக்கத்துறையில். அது தெரிஞ்சுங்க. இதெல்லாம் பொத்தாம்பதுவில் நம்ம சொல்லி போடுறோம். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட பல விஷயங்கள். நான் இன்றைக்கு வரலும் கேட்குற ஒரே கேள்வி, அமலாக்கத்துறையால் கைப்பற்ற பணம் எங்கே போனது? அந்த பணத்தை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க? அந்த பணத்தால் உண்டான மக்களுக்கு நன்மை என்ன? எத்தனை நலத்திட்டங்கள் இந்த கைப்பற்ற பணத்தினால் மக்களுக்கு நடந்தது? கைப்பற்றப்பட்ட ஆவணங்களிலிருந்து முக்கியமான விஷயங்கள் என்ன? ஒரு செய்தி போட்டுருந்தீங்க, காந்தராஜ் வீட்டில் ரைடு, கட்டுக்கட்டாக பல கோடி கருப்பு பணம் கைப்பற்றல். கருப்பு பணம் இவங்களே செய்தி. பணம் கைப்பற்றல், பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. திடுக்கணும் பரபரப்பு செய்தி. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒன்றுமே இல்லை. கைப்பற்ற பணம் எவ்வளோ, எங்கே கொண்டு போய் கொடுத்த, அந்த முக்கிய ஆவணத்தில் இருந்த விஷயங்கள் என்ன, ஏதாவது சொல்லியிருக்கியா? இன்றைக்கு ஒன்று சொல்லியிருக்கியா? ஆக மிரட்டுறதுக்கு நீ இது பண்ணுற, அவ்வளோதான். இன்னும் 8 மாதங்கள் தான் திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த விலைவாசி பிரச்சனை எல்லாமே குறைக்கப்படும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் அவர் தானே இருந்தார். அப்போ ஏறின வேலை தாங்க, அப்போ ஏறின பெட்ரோல் வேலை தாங்க, அப்போ ஏறின தங்க வேலை தாங்க. இன்றைக்கி உள்ள இருக்குது. ஒன்றா உட்கார வைக்காமல் இருந்தாக்கா இன்றைக்கி பேசுகிறது நியாயம் இருக்குது. நீ தான் இருந்த ஆண்டு அனுபவிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இப்போ கூட தான் எதிர்கட்சியாக இருக்கு. என்னத்தை பேசிக்கிட்டு இருக்க? என்ன போராட்டம் நடத்தியிருக்கிற நீ? நடைபயணம் போகிறது தவிர. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு விலைவாசி கம்மி பண்ணலாம். இது அதாவது விலைவாசி குறைக்கிறேன்னு நீ சத்தியம் பண்ணி பார்க்கலாம். எந்த விலைவாசி குறைக்கிறேன்? திமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழிசை என்ன சொன்னாங்க? டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது, பெட்ரோல் விலை பதற வைக்கிறது, எல்லாம் சொல்லிவிட்டுச்சு. இப்போ இன்றைக்காச்சா என்னாச்சு? அந்த மேலே காணல. சும்மா வந்து பேசிக்கிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. விலைவாசி ஏறின விலைவாசி இறக்கிறதுங்கிறதுலாம் நடக்கிற காரியம் இல்லை. தங்கத்து விலை இறக்கிடுவார் அவர், பெட்ரோல் விலை இறக்கிடுவார் அவர். இவர் ஆட்சியில் இருந்தபோது இப்போ பெட்ரோலுக்கு போட்ட வரியை குறைச்சார் அவர். அப்படியே தானே வாங்கிட்டு இருந்தார். ₹1 குறைக்கலையே. ஒரு ஜிஎஸ்டி வரி வரோட அந்த தடுத்தார் அவர். ஒரு டோல்கேட்டில் நடக்கிற அட்டுழியங்களை நிறுத்தினார் அவர். 10 வருஷம் உட்காந்துருந்தார். என்ன பண்ண? இன்னும் ஆட்சியிலேயே இல்லாத மாதிரி புதுசாக வர்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. தொடர்ந்து திமுக கூட்டணியை உடைக்க முடியலை. அதிமுகவிலிருந்து பல்வேறு தலைவர்கள் திமுகவுக்கு வராங்க. திமுக ரொம்ப வலிமையாக இருக்குது. அப்படிங்கிற சூழலில் இப்போ ஒரு ரைடு விட்டு பார்க்குறாங்க. ஆளுநர் வந்து பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சரியில்லை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடக்குது, பள்ளி மாணவர்கள்ட்ட கஞ்சா ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு ஆளுநரும் பேசுகிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் அப்படி பேசலன்னு தான் ஆச்சரியமா இருக்கு. அந்த கஞ்சா எங்கேருந்து வந்தது?
அதானி துறைமுகத்தில் இருக்கிற கப்பலில் ஒரு கப்பல் நிறைய கஞ்சா வந்து இறங்குச்சு. ஒரு கப்பல் நிறையா வந்து கஞ்சா வந்து குஜராத் துறைமுகத்தில் அதானி துறைமுகத்தில் தான் இறங்குச்சு. அதை யார் தடுத்து இருக்கணும்? அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஸ்டாலின் தடுத்து இருக்குன்னா என்ன அர்த்தம்? கஞ்சா இறக்குமதி பண்ணுறவங்ககிட்ட தானே நீங்கள் அவங்க ஆட்சியை கொடுத்து வச்சுக்கிறீங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. சரி, அதை வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது குறைக்கிறதுக்கு தான் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி அந்த அதிகமாக நடக்குதுங்க எப்படி தெரிஞ்சது? அதுக்கான விசாரணை நடந்ததுனால தான் அந்த விஷயம் வெளியே வந்தது. அதைத்தான் முதல்வரும் சொல்றாரு, அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. நடவடிக்கை எடுத்ததுனால தானே பாலியல் வன்கொடுமை நடக்குதுங்கிறது தெரிய வந்தது. உத்தரப்பிரதேசத்தில் தெரியக்கூட மாட்டேங்குது. அங்கே அது வந்து டெய்லி ஸ்போர்ட்ஸ் மாதிரி இல்லை, விளையாட்டு போட்டி மாதிரி கிரிக்கெட் நடக்கிற மாதிரி நடந்துருக்கு. அதுக்காக அதை நியாயப்படுத்தலை. மணிப்பூரில் என்ன பண்ணிக்க, பெண்களை நிர்வாணமாக அவங்க கட்சி கூப்பிட்டு வந்தது, அதை நடத்தணுங்கிறியா? பெண்களுக்கு எதிரான வன்முறை உங்கள் ஆளுங்கட்சி உங்கள் கட்சி தான் நடந்தது. உன் போலீஸ் தானே கூட்டிகிட்டு வந்தது, நிர்வாணமாக ஆதிவாசிகளை கூட்டிகிட்டு வந்த ஃபோட்டோவே வந்தது. இதெல்லாம் நம்ம நியாயப்படுத்தலை. பாலியல் கொடுமைகள் நடக்குது, அதிகமாக நடக்குதுங்கிற தகவல் எப்படி வந்தது? போலீஸ் நடவடிக்கை எடுத்ததுனால தான் அந்த மேட்ரு வெளியில் வந்தது. அதுலேயே தெரியலையா? அந்த கொடுமைகள் நடக்கிறது வந்து தடுக்கிறதுக்கு போலீஸ் செஞ்சதுனால தான் அந்த மேட்ரு வெளியில் வந்துருக்கு. அதுவே ஆதாரம். அரசாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதுவே ஆதாரம். இல்லை, அரசு பள்ளிகளுடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குங்கிறார் ஆளுநர். அது மாதிரி பண்ணது யார் காரணம்? 10 வருஷமாக பழனிசாமி ஆட்சியில் இருந்தால் தான். நீ தானே இருந்த, உன் கூட்டணி தானே இருந்தது. இப்போ தானே சரி பண்ணிட்டு வர்றாங்க. இன்றைக்கி அரசு பள்ளியில் வந்து எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க. அது கவர்னர் பேசுகிறத பற்றி இந்த ரவிங்கிற ஒரு பேசுகிறது தானே சொல்கிறீங்க. அவரை பற்றி அவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவரை திமுக திட்டமிட்டு அவமானப்படுத்துது. ஒரு பட்டமளிப்பு விழாவில் திமுககாரருடைய மனைவி அவர் கையால் பட்டம் வாங்க மாட்டேன்னு உதறி தள்ளிட்டு போகிறாங்க. பொது இடத்துல ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் திமுக இப்படி கீழ்த்தரமான அரசியல் என்ன பண்ண சொல்கிறது? கவர்னர் பதவிங்கிறது ஒரு பெரிய பதவி. அதில் இந்த மாதிரி ஆளை உட்கார வச்சா இப்படி தான் நடக்கும். அந்த பதவியை கேவலப்படுத்தி விட்டல். அதனால தானே அது நடக்குது. இதுக்கு முன்னாடியே கவர்னருக்கு இது நடக்கலையே. இந்த ஆளுக்கு மாத்திரம் ஏன் நடக்குது? ஒரு கீழ்த்தரமான அரசியல் திமுக. கீழ்த்தரமான அரசியல் கவர்னர் பண்ணுறாருன்னு அர்த்தம். இத்தனை கவர்னருக்கு இது நடக்கலையே, இவருக்கு தான் நடக்குது. ஆக யார் மேலே குற்றம்? இத்தனை வருஷமாக ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருந்த பட்டமளிப்பு விழா இவர் வந்ததுக்கு பிறகு தான் இவ்வளோ கூத்து நடக்குது. அப்படின்னா யார் தப்பு? திமுக தூண்டி விட்டு பண்ணுது. திமுக தூண்டி விடுற அளவுக்கு மக்கள் இருக்காங்கன்னு தெரியுது இல்லை. ஆக திமுகவினுடைய திமுக பக்கம் தான் மக்கள் இருக்காங்கங்கிறது தெரியுது இல்லை. ஆக மக்கள் அத்தனை பேரும் திமுக எதுக்குற கவர்னரை எதுக்குறாங்கங்கிறத ஒத்துக்கிறீங்கல்ல. வாழ்க்கை நன்றி. திமுக சொல்லி தான் இந்த தமிழ்நாடு நடக்குதுங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. திமுக தோல்வி பயத்தில் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டணிக்கு பல்வேறு கட்சிகளை இணைக்கிறாங்க. அதிமுகவுடைய தலைவர்களை உடைத்து வெளியே கொண்டு வராங்க. ஒரு தோல்வி பயத்தில் திமுக இது போன்ற வேலைகளில் செய்யுது. இந்த கேள்விக்கு நல்லா பதில் சொல்ல முடியாது. அதாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேசுங்கன்னா பேசலாம். தோல்வி பயத்தில் அந்த கட்சியை உடைக்கிறாங்களோ அந்த கட்சி வெளியில் வந்துருந்தான். புரியலையே. நான் வந்து ஒரு பிச்சைக்காரன், நீங்கள் கோடீஸ்வரன். உங்ககிட்ட இருந்து என்கிட்ட வருவாங்களா எல்லாம்? அதிமுகவில் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இணையவே மாட்டுறாங்க. ஏன் இணைக்க மாட்டுறாரு? நயினார் நாகேந்திரன் நினச்சா 3 பேரையும் ஒன்று சேர்க்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன சொன்னீங்க? எடப்பாடி அதிமுக நயினார் நாகேந்திரன் மனசு வச்சா. ஆக நயினார் நாகேந்திரன் கீழே எடப்பாடி இருக்கிறார். அது பாஜகவுடைய ஒரு இது. அவங்க தான் அவங்கள 4ஆக பிரித்தது அவங்க தாங்களே. அவங்க 4 பேரும் ஒன்றா இருந்தாக்க அவங்க ஒரு பெரிய சக்தியாக மாறுவாங்கல்ல. குறிப்பாக சசிகலா வரக்கூடாதுங்கிறது அவங்க கண்ணு கருத்துமாக இருக்காங்கல்ல. பழனிசாமிங்கிற ஒரு பலவீனமான மனிதர்கிட்ட தான் தனம்பத்தை கொடுத்தாங்க. சசிகலா வந்தாக்கா அந்தம்மா இண்டிபெண்ட்டாக நின்றுடும். அதனால தான் அந்தம்மா அமலாக்கத்துறையை காட்டி மிரட்டி உள்ளே வீட்டுக்குள்ள பரப்பனாகரத்திலேருந்து என்ன ஆர்ப்பாட்டமாக வெளியில் வந்தது. வந்த அப்புறம் அந்தம்மா பெருசாக அரசியல் பார்த்தாக்கா நேரம் வீட்டுக்குள்ளார போனது இன்றைக்கி ஒன்றும் வெளியே வரலையே. டிடிவி தினகரன் ஏதாவது பண்ணால் சர்வைவலுக்காக அப்பப்போ தான் இருக்கிறதா காட்டிக்கிறார். பன்னீர்செல்வம் அவங்க கட்சியிலே போய் சேர்ந்துட்டார். ஏன் எடப்பாடிக்கு பன்னீர்செல்வத்தின் மீது இவ்வளவு வெறுப்பு? அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான், நீ சேரக்கூடாதுங்கிறாங்க, சேர்ந்தா தொலைச்சிருவேங்கிறாங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சொல்லிடுறேங்க. பன்னீர்செல்வத்தையும் இவர் தினகரனையும் சசிகலாவையும் எக்காரத்தை மட்டும் நான் சேர்த்த மாட்டேன். அதை வந்து ஒரு இல்லாட்டி போனால் பழனிசாமிக்கு ஆபத்து இல்லை. இப்போ அவர் தினகரனும் பன்னீர்செல்வம் சேர்ந்தா தானே அவர் சார்ந்த சமூக வாக்குகள் வரும் அதிமுக. அப்படி வந்துடக்கூடாதுங்கிறது தானே பாஜகவுடைய இதே.
அஜெண்டாவே அதுதானே. நீ ஒன்றா சேர்ந்து நீ சக்தி வாய்ந்தாக்கா என் பேச்சை கேட்க மாட்டேன் நீ. இல்லை அப்புறம் எப்படி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்? பாஜக கூட்டணியில் அதிமுகவுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வரலும் பழனிசாமி தான் சீஃப் மினிஸ்டர்னு அவங்க சொல்லலையே. எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கணும் தான் சொல்கிறாங்களே, பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் சொல்லலையே.